மதியழகன், குறிப்பா கொங்கு மண்டலத்துல முகம் தெரிந்த வேட்பாளர்களையே பாஜக களமிறக்கியிருக்காங்க. இது குறித்தான விவரங்கள். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதிதான் கொங்கு மண்டலம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்திற்கென்று வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் என்றால் கன்னியாகுமரி, கொங்கு மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு கணிசமாக வாக்குகள் இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் கடுமையான போட்டி அளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் கொங்கு மண்டலம். அந்த வகையில் தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவிற்கு ஒரு எம்எல்ஏவும் இருக்கிறார். கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக வானதி சீனிவாசன் இருக்கிறார். இந்த நிலையில் கோவை தொகுதியில் இவர் அண்ணாமலை இறக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஏபி முருகானந்தம் அவரும் பாஜகவினுடைய தேசிய அளவிலான இளைஞரணி பொறுப்பிலும் இருந்தவர். தற்பொழுது மாநில அளவிலான பொறுப்பிலும் இருக்கக்கூடிய அவரும் கோவை கொங்கு மண்டல பகுதிகளில் பாஜகவினரால் நன்கு அறியப்பட்ட முகம்தான். மக்களுக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான முகமாகவே முருகானந்தமும் இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே கொங்கு மண்டலத்தை பெருமளவில் பாஜக குறிவைத்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் இல்லாவிட்டாலும் கூட அந்த மண் சார்ந்த பகுதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் இடம்பெற்று இருக்கிறார். எனவே இந்த முறை பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்திற்கு மிக அதிக அளவிலான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. பொள்ளாச்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கே வசந்தராஜன் அவர் அந்த பகுதியில் பாஜக சார்பில் ஒரு அறியப்படும் நபராக இருக்கிறார். எனவே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை உறுதி செய்யும் வகையிலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவிற்கான வேட்பாளர்களை பார்த்தே பாஜக மேலிடம் முடிவு செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.